படைத்தவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, படைத்தவன் இந்த படைப்பாகவே இருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற கலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா கலைகளையும் கலையையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒரு ஓவியம் வரைஞ்சிங்கன்னா அந்த ஓவியத்தையும் ஓவியம் வரைஞ்சவரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம், பிரித்து பார்த்துடலாம். ஒரு இசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இசையையும் இசையமைச்சவரையும் தனித்தனியாக பிரித்து பார்த்துடலாம். ஒரு சமையலும் ஒரு கலை தான். ஒரு சமையல் பண்ணுறாங்கன்னா அந்த சமையலையும் அந்த சமையல் பண்ணவரையும் தனித்தனியாக பிரித்து பார்த்துடலாம், அந்த கலையையும் கலைஞனையும். ஆனால் ஒரே ஒரு கலையில் மட்டும் அந்த கலைஞனையும் கலையையும் பிரிக்க முடியாது. அது எதுனா நடனம். அங்கு நடனம் ஆடுபவரே நடனமாக இருக்கிறார். நீங்கள் நடனம் ஆடுபவரை எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நடனம் இருக்காது. நடனம்னு ஒன்று இருக்கணும்னா அந்த இடத்துல நடனம் ஆடுபவர் இருக்கணும். நடனமும் நடனம் ஆடுபவரும் கலந்தே இருக்கிறார். படைத்தவனும் படைப்பும் ஒரே இடத்துல இருக்குது. அதுதான் நடனம். அதை குறிக்கிறது தான் நம்ம நடராஜர் சிலை. இதில் எப்படி நடனம் ஆடுபவரையும் நடனத்தையும் பிரிக்க முடியாதோ, அதுபோல் இந்த பிரபஞ்ச படைப்பையும் படைத்தவரையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றாவே இருக்குது.